வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான கட்லா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கட்லா மீன் 1 கிலோ சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்புத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். வானலியில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முழுசாக ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாதிரி வரணும். இதோட 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இதில் 2 பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனேயே நம்ம இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நான் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2 எலுமிச்சை சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இதை நல்லா கொதித்து பாதியாக சுண்டி வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாதியாக சுண்டி வந்ததும் இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க போகிறோம். 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இந்த குழம்போட சேர்த்துடலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சிட்ருக்கும்போது இடையில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து ஓரங்களில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். சூப்பராக மீன் வெந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து சுவையான கட்லா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.